வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த DIZO Star 500ஓட அன்பாக்சிங் என்னோட ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சு வரைக்கும் பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. அதேமாதிரி மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ வாங்க அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே அவைலபிளில் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா DIZO Star 500 அந்த பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ், அதே மாதிரி பாக்ஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மேட் இன் இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே இருக்கிற விஷயங்கள். இப்போ நம்ம அன்பாக்சிங் வரலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர் வேரியண்ட். ஸோ முதல்ல பூட்டப் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைக்ரோ SD தான், டைப் C கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ள இருந்த விஷயங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. முதல்ல இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் வைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பில் குவாலிட்டி வைஸ் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். அதே மாதிரி டிசைன் வைஸ் இங்கே மேட் ஃபினிஷில் ஒரு டெக்ஸ்சர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு பர்சனலாக. அதே மாதிரி இல்லை கலர் வேரியன்ட்ஸ், பர்டிகுலராக இந்த க்ரீன் கலர் வேரியன்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் இன்னொரு வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது, பிளாக் கலர் வேரியண்ட். ஸோ டிசைன் வைஸ் 10க்கு 10 தான் கொடுத்தாகணும். சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் ஹைலைட்டாக பேசப்படுற விஷயம் டிஸ்பிளே அண்ட் பேட்ரி. ஸோ இதில் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச்சுக்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கீபேட் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க, சின்னதாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த இடத்துல 1900 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமமாக உங்களுக்கு 2 டேஸுங்கிறது கண்டிப்பாக வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற யூசேஜ் பொறுத்து 3 டேஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதே மாதிரி இதில் ப்ளூடூத்துக்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் அண்ட் ரோம் வேரியன்ட்ஸ். ஸோ ரேம்னு பார்த்தீங்கன்னா 32 MBக்கான ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 32 MBக்கான ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் மைக்ரோ SD இருக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே 2 SIM ப்ளஸ் மெமரி கார்டு போட்டுக்கிற முடியும். இங்கே 64 GB இருக்குது, உங்களால் எக்ஸ்பேன்ஷனே பண்ணிக்க முடியும். இந்த பர்டிகுலர் ஃபோனுடைய 2 சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் சிறப்பம்சம் இதோட ஸ்பீக்கர். நீங்கள் இப்போ எங்கேயாவது நியூ இயர் பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கரே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு போனாலே போதும். அந்தளவுக்கு நல்லா லவுடாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக நீங்கள் முதியவர்களுக்கு இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காது பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சவுண்டாக பேசினா தான் அவங்களுக்கு காதே கேட்கும். ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ் மற்றும் அந்த முதியவர்களுக்கு தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஒர்த்தாகவே இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது சிறப்பம்சம் இதோடைய ஃப்ளாஷ் லைட். ஸோ ஃப்ளாஷ் லைட் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க, டாப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கேமராக்காக ஒரு ஃப்ளாஷ் லைட். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா டார்ச்சாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே கேமராவை பற்றி பேசையில் 0.3 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இது சும்மா நேம்ஸே கேமரா தான், அவங்களால ஜஸ்ட்டு சும்மா ஒரு நானும் எடுத்தேன் ஃபோட்டோ அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவும் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக கிடையாது இதில். இதுக்கு அடுத்தபடியாக டாப்பில் இருக்க ஃப்ளாஷ் லைட். ஸோ நீங்கள் ஒரு டார்ச் லைட் வாங்குகிற காசுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் போல். ஏன்னா இங்கே டார்ச் லைட் இல்லை, LED ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இதுவே நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஓவரால் பேக்கேஜிங்காக இந்த ஒரு பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்ரி, ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட், பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பெரிய சொல்லிட்டே போகலாம் போல், அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு ஓவரால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1800லேருந்து 2000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே செல் பண்ணுவாங்க. ஆஃபர் டைம்லையும் சரி, நார்மல் டேஸ்லையும் சரி. ஸோ வாங்கணும் விருப்பம் இருந்தால் பைலிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே.